கரூர் கூட்டத்தை விட அதிகமான போலீஸ் கொடுத்தது டெல்லி போலீஸ். இந்த விஜய் டெல்லி வந்தது அகில இந்திய அளவில் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு அவப்பெயர் வந்ததாகத்தான் நான் நினைக்கிறேன். அந்த கேள்விகள் சிபிஐ தரப்புல இருந்து லீக் ஆகலையா? இங்க அப்படிதான் ஒரு சந்தேகத்தை கிளப்புறாங்க. சிபிஐ என்ன கேட்க போறான்னு இவங்களுக்கு எப்படி தெரியும்? பிளாக் அண்ட் பிளாக்ல போறாரு அப்படிங்கிறது, சிரிச்ச முகத்தோட போறாரு அப்படிங்கிறது சிபிஐ பாஜக இவருக்கும் இருக்கிற உறவு அப்படின்னு பேஸ் பண்ணி எடுத்துக்கிறதா, இல்ல மடியில் கனம் இல்லை அதனால் பயம் இல்லை அப்படிங்கிற பேசிஸ்ல அவர் சிரிச்சுட்டு போனாரு? அது தமிழகத்துடைய சட்டசபை தலைவர் அப்பாவை தான் கேட்கணும். ஏன்னா அப்பாவுக்கும் பிளாக்னாலே பிடிக்காது. பாஜகவினுடைய ஆயுதங்களாக தான் இடி ஐடி மாதிரி சிபிஐயும் செயல்படுறாங்க அப்படிங்கிறது தானே இவங்க வாதமே. தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு டிஏசிவி இருக்குது, அந்த டைரக்டர் ஆன்டி கரப்ஷன் விங் இருக்குதுங்களா, அது வந்து திமுக மு.க. ஸ்டாலின் சொல்ற மாதிரி செயல்படுதா? சப்போஸ் அமித்ஷா அவர்கள் விஜயுடன் பேச ஆசைப்பட்டால் அதற்காக பல வழிகள் இருக்கின்றன. கள்ளழகர், வேளாங்கண்ணி, நாகூர் தர்கா, இங்கெல்லாம் நல்ல கூட்டம் வருது. 5 லட்சம் 10 லட்சம். அங்க ஒண்ணுமே ஆகல. கரூர்ல வந்து ஏன் ஆச்சு? சென்ட்ரல் போர்ட் ஆஃப் பிலிம் சர்டிபிகேட் இருக்கக்கூடிய தலைவர் பிரசன் ஜோஷி அவர்கள் சொல்லுவது என்ன என்று கேட்டால், ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ், கதை எழுதுபவர்கள், வச்சனம் எழுதுபவர்கள் தங்களுடைய ஐடியாலஜியை புகுத்த பார்க்கிறார்கள். ஆன்டி இந்தியா, ஆன்டி ஹிந்தி என்று ஓப்பனா சொல்றாரு அவர். தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு டெல்லியில் இருந்து இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகோபாலன் அவர்கள். அவரிடம் தற்போது நடந்து வருகிற முக்கியமான அரசியல் விவகாரங்கள் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை கேட்டு பெற இருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம் சார். இப்போ இங்க தமிழ்நாட்டுல முக்கியமா பேசு பொருளாக இன்னைக்கு இருக்கிற விஷயம்ன்றது, விஜய் அவர்கள் டெல்லிக்கு வந்திருக்கிறாரு, சிபிஐ விசாரணையில் ஆஜராகி இருக்கிறாரு, விசாரணை போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள். இந்த சிபிஐ விசாரணையை நீங்க எப்படி பார்க்கிறீங்க, அங்கு கிடைக்கப்பெறுகிற தகவல்கள் வாயிலாக? தமிழ் நேயர்களுக்கும் கோபிக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, விஜய் டெல்லியில் வந்து விட்டார். சிபிஐ அலுவலகம் லோதி ரோடு என்ற இடத்தில் இருக்கிறது. புது கட்டிடம். அதில் 13 மாடிகள் இருக்கின்றன. 9வது மாடியில 9041 என்ற ரூம்ல விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள், அங்க இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தான் பண்றாரு. காரணம், டெல்லியில எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க, அதனால டெல்லி தான் பண்ணணும்னு சிபிஐ டைரக்டர் சொல்லியிருக்காரு. அங்க ஏசிபி 3 என்ற செக்ஷன்ல தான் இந்த கேஸ் நடக்குதுங்க. அதுல அவர் உட்கார்ந்து இருக்கிற அறையில 2-3 சேர் போட்டிருக்காங்க. எதிர்க்க 3 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு இன்ஸ்பெக்டர், 2 டிஐஜி ரேங்க் ஆபீசர்ஸ், பிளஸ் வீடியோகிராஃப் பண்றாங்க 2 சைட்ல இருந்தும். ஷார்ட் டர்ன் எடுக்கிறாங்க. மொத்தம் 35 கேள்வி இருக்க போகுது. ஒரு கேள்விக்கு 15ல இருந்து 20 நிமிஷம் ஆகுதுங்க. ஒரு கேள்வி கேட்ட உடனே கையெழுத்து போட்டுருவாங்க. விஜய் கையெழுத்து வாங்கிப்பாங்க விஜய் கிட்ட இருந்து. ரிட்டனாவும் கேட்கறாங்க, ஷார்ட் டர்ன் வேற எடுக்கிறாங்க. அதான் விஜய் கரெக்ட் பண்ணி கொடுக்கணும். வேற யாருமே கிடையாது. வக்கீல் அண்ணன் ரூம்ல வக்கீல் இருக்காங்க. இன்னொரு ரூம்ல மெயின் ரிசப்ஷன்ல ஆதவ அர்ஜுனெல்லாம் உட்கார வச்சிருக்காங்க. அவர் பக்கத்து இவர் தனியா தான் இருக்காருங்க. அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டேங்க. எனக்கு சிபிஐ அதிகாரி ஒருவர் கூறியதன் காரணமாகத்தான் அதை விளக்கி சொல்லுகிறேன். இன்று சிபிஐ அலுவலகத்துக்கு முன்னதாக ஒரு 400-500 தமிழ் இளைஞர்கள் திருலோக்புரி, விகாஸ்புரி, ஜனக்புரி போன்ற இடங்களில் இருந்தால் தமிழர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய இடம். அங்கு ஏற்கனவே விஜயகாந்துக்கு நல்ல ஃபேன் இருக்கு, ரஜினிகாந்துக்கு நல்ல ஃபேன் இருக்குது. ஆனால் விஜய்க்கு நிறைய பேர் வந்தாங்க. இன்னைக்குதான் ஒரு முக்கியமான செய்தி, அவங்களெல்லாம் போலீஸ் அனுமதி பண்ணல, தனியா சொல்லிட்டாங்க. அங்க சிபிஐ அலுவலகத்திற்கு பலத்த பாதுகாப்பு போட்டிருந்தது. டெல்லியில் விஜய் தங்கி இருக்கும் போது ஒரு விதமான அசம்பாவித சம்பவம் வரக்கூடாது என்றுதான் டெல்லி போலீஸ் கமிஷனர் ஆணையிட்டதனால் மொத்தம் ஒரு 300 பேர் போலீஸ்காரங்க ப்ரொடெக்ட் பண்ணாங்க. கரூர் கூட்டத்தை விட அதிகமான போலீஸ் கொடுத்தது டெல்லி டெல்லி போலீஸ் விஜய். சார், எனக்கு அந்த இடத்துல ஒரு கேள்வி இருக்கு. நானும் சமூக வலைதளங்கள்ல ஒருத்தர் பதிவிட்டு இருந்தாரு, இதுவரைக்கும் இல்லாத மாதிரியான பாதுகாப்பு
ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு விஜய் வர்றதுனால அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படியாப்பட்ட தேவை எதுவும் உருவாயிருக்கு? அப்படியாப்பட்ட சூழல் எதுவும் இருக்கா என்ன, அசம்பாவிதங்கள் ஏற்படும் வகையில? ஒன்னே ஒண்ணு கோபி, இதெல்லாம் சிலதெல்லாம் எதிர்பார்த்து பண்ண மாட்டாங்க. அசம்பாவிதம் வந்தா கெட்ட பேர் வரக்கூடாதுங்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு பண்ணுவாங்க. இளைஞர்களிடையே இருக்கக்கூடிய கோபம், இட் மே கோ எனி சைடு. அதை தவிர விஜய்க்கு ஏற்கனவே த்ரெட்டில் இருக்காரு. அவங்களுக்கு நிறைய த்ரெட் பர்செப்ஷன் இருக்குதுங்க. போதாத குறைக்கு விஜய்க்கு அவர் ஹீ இஸ் தி ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அக்ளைம்டு ஆக்டர். அதனால சினிமா துறையிலிருந்து வேற அழுத்தம் ஆக எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அவருக்கு இசட் கொடுத்துருக்காங்க, இசட் பிளஸ் கொடுத்துருவாங்க. இப்போ கூடிய விரைவில் இந்த சம்பவம் எல்லாம் நடந்ததுனால விஜயே சொல்றாரு எனக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று அவரே கேட்டு இருக்கிறார். ஏன்னா இந்த ஊழியர்களுக்கு இப்ப ஒரு தரம் கை சுட்டது போதுமே, இன்னொரு தரம் சுடக்கூடாதுன்னு பாக்குறாங்க, வேற ஒண்ணும் இல்லை. ஆனாலும் இந்த விஜய் டெல்லி வந்தது அகில இந்திய அளவில் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு அவப்பெயர் வந்ததாகத்தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆங்கில தொலைக்காட்சிகள் 5 முக்கிய தொலைக்காட்சிகள் இருக்கின்றன. அந்த அஞ்சலி என்னை நிறுத்தாங்க. டைம்ஸ் நவ், ரிபப்ளிக், இந்தியா டுடே, நியூஸ் எக்ஸ், நியூஸ் 18 எல்லாத்துலயுமே. அதே மாதிரி ஹிந்தியில. இதை வச்சு என்ன தெரியுது உங்களுக்கு? எதுக்கா டெல்லி கூப்பிடுறான்னு திமுக கேட்கறாங்க. நான் ஒன்னே ஒரு கேட்கிறேன். சென்னையில் அருகே இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புதூரில் மே 21 1991 ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டார் எல்டிடியினால். அதனுடைய அமைப்பு பூந்தமல்லியில ஸ்பெஷல் கோர்ட் இருக்கு. ஆனா என்கொயரி முழுக்க டெல்லி தான் நடந்தது. காரணம் என்ன கேட்டால் அந்த ரிப்போர்ட் MC ஜெயின், ஜஸ்டிஸ் மிலாப் சந்த் ஜெயினுடைய ரிப்போர்ட் ஆன் கருணாநிதியும் சந்திரசுவாமியும் நீடல் ஆஃப் சஸ்பிஷன் டுவர்ட்ஸ் தெம் அப்படிங்கிற ரிப்போர்ட் நான் தான் ஸ்கூப் பண்ணி வார்த்தாங்கிற தமிழ் தெலுங்கு பேப்பருக்கு தமிழன் எக்ஸ்பிரஸுக்கு நான் தான் போட்டேன். ஃபர்ஸ்ட் ஐ ரிட் தட். சுதாங்கன் ஆசிரியராக இருந்தபோது என் மீது சிபிஐ கேஸ் இன்னும் நிலவில் இருக்கிறது. ஆக மொத்தம் திமுக பேச்சாளர்களுக்கு ஒரு அறிவுரை என்ன என்று கேட்டால், ஜஸ்டிஸ் வர்மா கமிஷன் ராஜீவ்காந்தி கான்ஸ்பிரசி ஆங்கிள் டெல்லியில் நடந்தது, மிலாப் சந்த் கமிஷன் டெல்லியில நடந்தது, சிப்பு சோரன் அரெஸ்ட் பண்ணி டெல்லியில கொண்டு வந்தாங்க, ஜெகன் ரெட்டி அரெஸ்ட் பண்ணி டெல்லியில கொண்டு வந்தாங்க. டெல்லியில சில வசதிகள் இருக்கின்றன. ஒன்னு, ரெண்டாவது அந்த லோக்கல் போலீஸுக்கும் லோக்கலா இருக்கக்கூடிய சென்டிமெண்ட்ஸை உசுப்பி விடக்கூடாது என்பதற்காகத்தான் செய்தார்கள், வேற ஒண்ணும் இல்லை. இப்ப விஜய் கொண்டு வந்தாரு. விஜய் டிராவல் பண்ண பஸ்ஸை சென்னையில இருந்து கரூருக்கு எடுத்துன்னு போனாங்க. ஏன் கேட்டாங்களா திமுக காரங்க? சொல்லுங்க பாப்போம். இல்ல, இப்போ அங்க டெல்லிக்கு வர வச்சிருக்கிறதுனால அங்க வேற மாதிரியான பொலிட்டிக்கல் கால்குலேஷன்ஸை பாஜக நடத்த பார்க்குது. அதுக்கு ஃபேவரான பிளேஸா டெல்லி இருக்கிறதுனால டெல்லிக்கு வர வச்சிருக்கிறாங்க இப்படின்ற ஒரு கோணத்துல தான் சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம்ல. அது ஒரு அபத்தங்க. இன்னைக்கு யூ ஆர் இன் தி வேர்ல்ட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் சோசியல் மீடியா. நீ எதையும் ரகசியமா பண்ண முடியாதுங்க. நீ எது பண்ணாலும் உங்க வெளில வந்துருங்க. இப்போ விஜயோட ரகசியம் பேசணும்னா அது எத்தனையோ முறை இருக்குங்க ரகசியம் பேசுறதுக்கு. அது சொல்லிட்டு பேசணும்னு அவசியம் கிடையாது. சப்போஸ் அமித்ஷா அவர்கள் விஜயுடன் பேச ஆசைப்பட்டால் அதற்காக பல வழிகள் இருக்கின்றன. இந்த விசாரணை எப்படி எந்த கோணத்துல போகும் அப்படின்ற தகவல்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு? என்னென்ன மாதிரியான கேள்விகள்? ஏன்னா இங்க காலையில இருந்து நியூஸ்ல முக்கியமான கேள்விகள்லாம் லீக் ஆயிருக்குன்னு சொல்லி ஒரு 10 கேள்விகளை நியூஸ்ல சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது எல்லாமே விஜய் அவர்களை கார்னர் பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிறது சில தகவல்கள். அவருக்கு என்னென்ன தகவல்கள் தெரிஞ்சிருக்கு அப்படின்றத கேட்டு பெறும் வகையில. ஸோ அந்த மாதிரி விசாரணை எந்த கோணத்துல போகுதுன்றது உங்களுக்கு கிடைச்சிருக்கு தகவல்? தமிழக அரசாங்கம் பயந்திருக்கிறது. விசாரணை திமுக அரசாங்கத்திற்கு எதிராகத்தான் போகும். 10 கேள்விகளை பற்றி தாங்கள் கேட்டீர்கள். அது வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்து திராவிட முன்னேற்ற கழக IT விங் கொடுத்ததாகத்தான் நான் கேள்விப்படுகிறேன். அந்த 10 கேள்வியும் எனக்கும் வந்தது. ஒரு நண்பர் அனுப்பி வைச்சிருந்தார். ஆக மொத்தம் இது தயாரிப்பாளர்கள் எல்லாமே IT விங் செல்லு. வரைக்கும் பென்சில் ஏதாவது ஆர்கனைசேஷன் இருக்கு. நாங்க பென்சில் ஏதோ ஒண்ணு பென்னு இருக்குதா? பென்னா பென்சிலா? பென் சார், பென் சொல்லுவாங்க. பண்றான்னு சொல்றாங்க. அது மாதிரி ரெட் ஜெயின் பண்றான்னு சொல்றாங்க. இன்றைய பொறுத்த மட்டும் 12ஆம் தேதி அந்த கேள்விகள் சிபிஐ தரப்புல இருந்து லீக் ஆகலையா? இங்க அப்படிதான் ஒரு சந்தேகத்தை கலப்புறாங்க. யூகிக்கிறது இவங்களாம் ஒண்ணு யூகிச்சு தானுங்க. சிபிஐ என்ன கேட்க போறான்னு இவங்களுக்கு எப்படி தெரியும்? தமிழ்நாடு போலீஸ் மீது நம்பிக்கை இல்லாததுனால்தான் டெல்லிக்கு கூண்டு வந்திருக்காங்க. விஜயே சொன்னார், ஐ வில் கம் டு டெல்லி அண்ட் டீபோஸ் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இது போதாத வரைக்கும் பார்த்துட்டே இருங்க. போக போக இந்த ஒரு தமிழ்நாடு அரசாங்கத்தை இப்போ 2 கை தட்டினா சத்தம் வருது கோபி. இப்ப விஜய் மட்டும் கேட்டிருக்கீங்க, காத்துதான் வருது. இப்ப செந்தில் பாலாஜி வந்தாலும் சத்தம் வரும்.
செந்தில் பாலாஜியை கூப்பிட்டா விட்டுருவீங்களா? ஓகே, எங்க இந்த விசாரணையில செந்தில் பாலாஜி அவர்களை மையப்படுத்தியும் கேள்விகளோ இல்ல விசாரணையினுடைய பாதைகளோ இருக்குமா? இருக்கோ இல்லையோ, விஜய் தரப்பில் இருந்து சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லப்பட்டதை மீண்டும் அவர் சொல்லுவார். சுப்ரீம் கோர்ட்ல இருந்து என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது இது சதி திட்டம் என்று. தமிழகத்தில் நாங்கள் 5 கூட்டம் கூட்டினோம், 4 ஸ்மூத்தா போயிடுச்சு. அதை தவிர கரூர்லயே அன்னைக்கு நடந்ததுக்கு முதல்ல ஏடிஎம்கே டிஎம்கே பண்ணிருக்காங்க, ஸ்மூத்தா போயிடுச்சு. தமிழகத்தில் மத சார்புள்ள சில கோவில்களில் சிறப்பு கள்ளழகர், வேளாங்கண்ணி, நாகூர் தர்கா, இங்கெல்லாம் நல்ல கூட்டம் வருது. 5 லட்சம் 10 லட்சம். அங்க ஒண்ணுமே ஆகல. கரூர்ல வந்து ஏன் ஆச்சு? அதை தவிர அமித்ஷா மத்திய உள்துறை அமைச்சர் முன்னிலையில் புதுக்கோட்டையில் நைனா நாகேந்திரன் ஓப்பனா சேலஞ்ச் பண்ணியிருக்காரு, செந்தில் பாலாஜியுடைய கைய வண்ணம் இருக்கிறது என்று. எடப்பாடி பழனிசாமி சொல்வதையும் சுப்ரீம் கோர்ட் டிசிஷன் வந்த போது ஆகஸ்ட் 12 அன்னைக்கு மிஸ்டர் ராதவ் அர்ஜுனா ஓப்பனா சொல்லியிருக்காரு, ஒரு எக்ஸ் மினிஸ்டர் வாஸ் இன்வால்வ்டு. சோ அதெல்லாம் இவங்க தான் பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க. இவங்க பாயிண்ட் அவுட் பண்ண பிறகு சிபிஐ கூப்பிடலாமா வேண்டாமா நினைப்பாங்க. திமுக ஒன்னும் விட்டுற முடியாதுங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி தமிழக அரசாங்கத்திற்கும் விஜய்க்கும் 50-50% உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குங்க. யூ ஹேவ் டு புட் தி அக்கௌண்டபிலிட்டி. யார் மீது அக்கௌண்டபிலிட்டி இருக்கும்? போலீஸ் மீது தானே. போலீஸ் யார் கீழே வருது? மு.க. ஸ்டாலின் கீழே வருது. ஒரு விஜயனுடைய ஸ்பீட கவுக்கணும்னு பாத்தீங்கன்னா பாருங்க, லீகல் இம்ப்ளிகேஷன்ல மாட்டி விட்டாங்க பாருங்க. அது ஜனநாயகனாக இருக்கட்டும், உங்களுக்கு கரூராக இருக்கட்டும். ஆனா இப்ப இதுல விஜய் அவர்களை தொடர்ந்து அப்போது ஏடிஜிபியாக இருந்த டேவிட்சன் தேவாசீர்வாதம் அவர்கிட்டயும் விசாரணை போய்கிட்டு இருக்குன்னு இப்போ செய்திகள்ல தகவல் வருது. ஆனா அவங்க இதை ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணிடுவாங்க அப்படின்னு தானே பார்க்கப்படுது. ஏன்னா இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமே அரசு துறை தரப்புல இருந்து ப்ராப்பர் விளக்கங்கள்லாம் கொடுக்கப்பட்டுச்சுல, அவர் எப்ப வந்தாரு, என்ன பண்ணாரு, அண்ட் நாங்க எப்படி எல்லாம் செயல்பட்டோம் அப்படின்னு ப்ராப்பர் விளக்கம் கொடுத்தாங்க. அப்ப இதை கவர்மெண்ட் வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவாங்கன்னு பார்க்க முடியாதா? கடினம் கடினம் கடினம், மிக மிக கடினம். என்னத்துக்காக? மு.க. ஸ்டாலினுடைய அறிவுரை பெயரில் 4 அதிகாரிகள், ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள், அமுதா உள்பட. குமுதாவா அமுதாவா அந்த அம்மா பேர் என்ன? அந்த அம்மா ஒரு கம்யூனிஸ்ட். அந்த அம்மா ஒரு கம்யூனிஸ்டா, ஜேஎன்யூ ப்ராடக்டா? எல்லாரும் கேட்கறாங்க. அவரோட பணிபுரிந்தவர்களும் எல்லாரும் சொல்றாங்க அந்த அம்மா லெப்டிஸ்ட்னு சொல்லிட்டு. ஆக மொத்தம் அந்த அம்மா கிட்ட விசாரணை செய்து ஆக வேண்டும். யார் அவருக்கு அறிவுரை சொன்னார்கள்? இவங்களா பண்ணாங்களா? செந்தில் பாலாஜி புதன்கிழமை பண்றாரு, இந்த அம்மா செவ்வாய்க்கிழமை பண்றது பிரஸ் கான்ஃபரன்ஸ். பொதுமக்களுடைய நிலையை மாற்ற வேண்டும் என்று நினைத்தார்களா? அதனால்தான் சுப்ரீம் கோர்ட் கூட்டு கொட்டிச்சு. ஜெகதீசன் கமிஷனர் ஸ்கிராப் பண்ணாங்களே. சென்னை உயர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதி விஜய் மீது பண்ண ஒரு திமுக நீதிபதி என்று சொல்லக்கூடிய அவர் சொன்னார். அது என்ன பண்ண முடியும்? நீங்க ஜி.ஆர். சுவாமிநாதன் RSSங்கிறீங்களே, அங்க ஒரு ஜட்ஜு கொடுத்தாரு, அவர் திமுக காரரா? அதெல்லாம் ஸ்கிராப் பண்ணாங்களே, ஏன் எக்ஸ்பெஞ்ச் பண்ணாங்களே சுப்ரீம் கோர்ட்? ஏன் அது இல்ல? கொடுத்தது எல்லாமே வந்து அரசு தரப்புல இருந்து கொடுக்க வேண்டிய நிர்பந்தமும் அப்ப இருந்துருச்சுல்ல, கடமையும் இருக்குல்ல. அது அந்த பேசிஸ்ல தானே கொடுத்திருக்காங்க. அமைச்சர் சொன்னதா இருக்கட்டும், அமுதா ஐஏஎஸ் அவர்கள் கொடுத்ததாக இருக்கட்டும், டேவிட்சன் தேவாசீர்வாதம் அவர் பேசினதா இருக்கட்டும், எல்லாமே அப்படித்தானே பார்க்கணும். அதே மாதிரி ஒரு கடமை இருக்குது. அந்த கடமை என்னன்னு கேட்டீங்கன்னா, உண்மை வெளியே கொண்டு வர வேண்டிய கடமை சிபிஐக்கும் இருக்குது. அதுக்காக தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கையில தட்டின சத்தம் வராது கோபி. இது வெறும் விஜயால பண்ணது இல்ல, விஜய் அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட். இப்ப புது தேர்ட் ஆஃப் ஈவென்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, செந்தில் பாலாஜி பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சதுனால அவர் மீது சந்தேகம் அதிகமா போயிடுச்சு. அவ்வளவுதான், சிம்பிள் அஸ் தட். ஓகே, அப்படின்னா இது விசாரணை செந்தில் பாலாஜியை நோக்கி மட்டும் போகும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா பிஜேபியோட கால்குலேஷன்ஸ், பொலிட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் வச்சு பார்த்தா பிஜேபிக்கு அது சம்பந்தம் கிடையாதுங்க. பிஜேபி ஓடனு திமுக இழுத்து விடுது. இந்த கரூர் விஷயத்தை டிஎம்கே தான் பண்ணாங்களா? அப்போ ஏன் பிஜேபி சுட்டி காண்பது மூலமாக கரூர் இன்சிடென்ட் டிஎம்கே தான் பண்ணிட்டுங்கிறத நிரூபிக்கிறாங்களா டிஎம்கே காரங்க? பொதுவா இங்க இருக்கிற கருத்து என்னன்னா, பாஜகவினுடைய ஆயுதங்களாக தான் இடி ஐடி மாதிரி சிபிஐயும் செயல்படுறாங்க அப்படிங்கிறது தானே இவங்க வாதமே. தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு டிஏசிவி இருக்குது, அந்த டைரக்டரேட் ஆன்டி கரப்ஷன் விங் இருக்குதுங்களா, அது வந்து திமுக மு.க. ஸ்டாலின் சொல்ற மாதிரி செயல்படுதா? என்னங்க இது? இவங்களுக்கு வேண்டாம்னா மேல வேண்டாத பொண்டாட்டி கையில கை குத்தா கால் குற்றம் என்று சொல்கிற அது மாதிரி பேசுறாங்க. தப்பு அது. சிபிஐக்கும் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் பிலிம் சர்டிபிகேஷனுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்குது? என்னை பொறுத்த திமுக பயந்து இருக்குதான் பிரதிபலிக்கிறது. இல்ல, இதுதான் பொலிட்டிக்கல் இந்த கூட்டணி கால்குலேஷன்ஸோட எப்படி மேட்ச் பண்றாங்கன்னா, இப்ப விஜய் அவர்களை என்டிஏக்குள்ள கொண்டு வருவதற்கான முயற்சிகளும், இந்த பக்கம் காங்கிரஸ் கூட பேச்சுவார்த்தைன்றதை ஃபுல் அண்ட் ஃபுல் கட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும்,
இந்த சிபிஐ விசாரணையை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்ற ஒரு பார்வை வைக்கிறாங்களே. திமுக வந்து காங்கிரஸை கைத்தி விட்டணும்னு பாக்குறாங்க. ஏன்னா அவங்க கேட்கக்கூடிய இலாக்காக்கள்லாம் பைனான்ஸ், நீர்வளத்துறை, அதை தவிர பிடபிள்யூடி அந்த மாதிரிலாம் கேட்கறாங்கன்னு செய்திகள் வர ஆரம்பித்து விட்டன. அதே மாதிரி பிஜேபியில வந்து அறநிலைய பாதுகாப்புத்துறை, கல்வி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கேட்கறாங்க எடப்பாடி பழனிசாமி. ஆக மொத்தம் ஒரு கூட்டணி சம்பந்தமான செய்திகளை காங்கிரசும் பாஜகவும் அகில இந்த தேசிய கட்சிகள் மாநில கட்சிகளை ஒடுக்குகிறது என்ற ஒரு உருவம் வரும்பொழுது செந்தில் பாலாஜியை கூப்பிட்டு விசாரித்தானே இந்த இந்த விஷயம் ஆயிடாதுங்களா? அப்படி தோசை திருப்புற மாதிரி ஆகாதுங்களா? அதனாலதான் நான் சொல்றேன், இன்னைக்கு நாளைக்கு என்டிஏக்குள்ள விஜய கொண்டு வர ப்ராசஸ் இதை வச்சு நடக்கும்ன்றாங்களே. தப்புங்க, அதெல்லாம் தப்புங்க. என்டிஏக்கு வரவர் விஜயுடன் சர்ச் இருக்குதுங்க. they won't allow to go to பிஜேபி சைடுங்க. என்னங்க பேசுறீங்க நீங்க? அவங்க ஃபண்ட்ஸ் முழுக்களும் விஜய்க்கு சர்ச் மூலமா தானே வருதுங்க. அதெல்லாம் விட்டுருவாங்களா சர்ச்சு? என்ன சார், அவங்க சர்ச் மீட்டிங் எல்லாம் போய் கிறிஸ்துமஸுக்கு போயிட்டு வந்தாருங்களே, எதுக்கா போனாருங்க? கிறிஸ்துமஸுக்கு, பொங்கலுக்கு வருவாருங்களா விஜய்? நாளைக்கு பொங்கலுக்கு பிரைம் மினிஸ்டர் எல் முருகன் வீட்டுல பெரிய ஃபங்க்ஷன் பண்றாங்க 14ஆம் தேதி. பொங்கல் பண்றாங்க. அதுல விஜய் பண்ண சொல்லுங்களேன் பாப்போம். therefore சிபிஐக்கும் பிஜேபிக்கும் சம்பந்தமே கிடையாது டெல்லிக்கு விஜய் வந்தது. ஒண்ணு. ரெண்டாவது, விஜய் வந்து கிறிஸ்டியன் மிஷினரி இஸ் கண்ட்ரோலிங் ஹிம் என்பதுதான் மத்திய பிஜேபியினுடைய ஒரு வடிவம். அதை மாதிரி விஜய் கிட்ட போவே மாட்டாங்க. விஜய் கிட்ட போனாங்கன்னா அது எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒரு ஒரு இதுவை குறைக்க போதாது வரைக்கும். விஜய் வந்து முதலமைச்சர் கேண்டிடேட் சொல்லிட்டு அப்புறம் எப்படிங்க நீங்க அவரோட போக முடியும்? அதுல விஜய் அவர்கள் அவரோட அப்பியரன்ஸ் அண்ட் அவருடைய ஆக்டிவிட்டிஸ் வந்து இன்னைக்கு கொஞ்சம் கவனிக்கப்பட்டிருக்கு. பிளாக் அண்ட் பிளாக்ல போறாரு அப்படிங்கிறது, சிரிச்ச முகத்தோட போறாரு அப்படிங்கிறது, இதெல்லாமே வந்து கொஞ்சம் அதை எப்படி எடுத்துக்கிறது? ஒருவேளை பாஜக இவருக்கும் இருக்கிற உறவு அப்படின்னு பேஸ் பண்ணி எடுத்துக்கிறதா, இல்ல மடியில் கனம் இல்லை அதனால் பயம் இல்லை அப்படிங்கிற பேசிஸ்ல அவர் சிரிச்சுட்டு போனாரு, இல்ல இந்த பிளாக் அண்ட் பிளாக் போட்டு போனது ஒரு வகையிலான ஒரு எதிர்ப்பை வெளிக்காட்டும் வகை, இப்படின்லாம் பல கோணங்கள் இங்க கட்டமைக்கிறாங்க ஜஸ்ட் அந்த அப்பியரன்ஸ் பேஸ் பண்ணியே. நீங்க அப்படி எதுவும் பாருங்க. அது தமிழகத்துடைய சட்டசபை தலைவர் அப்பாவை தான் கேட்கணும். ஏன்னா அப்பாவுக்கும் பிளாக்னாலே பிடிக்காது. தமிழ்நாடு சட்டமன்ற சபையில எடப்பாடி பழனிசாமி வந்து அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாம் பிளாக் போட்டு வந்தா எல்லாரும் வெளில அனுப்பிச்சிருவாரு. இப்போ விஜய் மு.க. ஸ்டாலின் வெறுப்பேற்றத்துக்கு தான் பிளாக் அண்ட் போட்டு போயிருக்காரு. அதெல்லாம் கேட்பாங்கல்ல. அதை அப்படிதான் பார்க்கணுமா? அப்படிதான் பார்க்கணும். என்னுடைய பார்வை அப்படி இருக்குங்க, தப்பா நினைக்காதீங்க. உங்க பார்வை எப்படி, பார்வை அப்படி இருக்குது. இது திமுகவை விருப்பத்துக்கு ஏங்க. ஒண்ணு விஜய் வந்து இது வரைக்கும் ஏங்க சைலண்டா இருக்காருங்க ஜனநாயகத்துக்கு. கரூர் இன்சிடென்ட்க்கு அப்புறம் 40 days he was silent. அப்புறம் தான் வீடியோ விட்டாரு. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல அந்த கேஸ் வரப்போகுது. என்னைக்கு எடுக்க போறாங்களோ தெரியல. இன்னைக்கு 2:30 மணிக்கு வரப்போகுதுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு என்ன டேட் கொடுக்குறாங்களோ தெரியாது. 21ஆம் தேதி மட்டும் வச்சுப்பாங்களா? அதுல எவ்வளவு ஒரு நாளைக்கு 2 கோடி நஷ்டம் ஆகுதுன்னு சொல்றாங்க. சோ ஆக மொத்தம் விஜயை சிக்கலில் மாட்டி விட்ட திமுக என்று தான் விஜய் ஆதரவாளர்கள் பேசுகிறார்கள் டெல்லியில். இல்ல, எஸ்பெஷலி ஜனநாயகன் கேஸை பேஸ் பண்ணி பார்த்தா கூட்டணிக்குள்ள கொண்டு வருவதற்காக தான் சிபிஎஃப்சியை வச்சு இது பண்றாங்க, டார்கெட் பண்றாங்க அப்படின்னு இன்னொரு பார்வையும் இருக்குல்ல. என்ன பண்ணுச்சு? அந்த ராம்குமார் என்ற தயாரிப்பாளர் ஓபனா சொல்லியிருக்காரு, கம்ப்ளைண்ட் கொடுத்த காப்பியை கேட்டா சிபிஎஸ்சி தரமாட்டேங்கிறாங்க, யார் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தா தெரியலன்னு டிஎம்கே மேல அவர் பழி சுமத்துறாரு. திமுக சொல்லாத சொல்றாரு அவரு. நாங்களே விஜய்க்கு உள்ள விடு, அந்த குண்டு வெளில வரும் பாருங்க என்னைக்கான ஒரு நாளைக்கு. அதனால்தான் நான் சொல்றேன், சிபிஐக்கு அந்த கடிதம் போட்டது எப்படிங்கிறது சிபிஐ இன்னொரு வைக்கணுங்க. அப்பதான் அந்த சிபிஎஸ்சி உள்ள பூந்து விளையாட முடியும், தெரிஞ்சுக்க முடியும். பொய் சொல்றது மட்டும் திமுகங்க. அந்த உள்ள இருந்து பேசும் ஏன்தான் திமுக தோல்வி அடைய இருக்கிறது. பொதுமக்கள் திமுக இந்த போதை பொருள்கள், சாராய பொருட்கள், கருப்பு இழப்பு, அந்த அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தினம் ஒரு கொலை. இன்னைக்கு பாருங்க, ஒரு மதுரையில் கொலை நடந்திருக்கு. இன்னைக்கு காத்தால எங்க பார்த்தாலும் தற்கொலை, தொலை. மொத்தம் 6700 விடோஸ் வந்திருக்குங்க இந்த திமுக ஆட்சி வந்த அப்புறம் சாராய மரணத்தினால். அங்க சாராயம் இங்கு விற்கப்படுகிறது, தமிழ்ல ஏதாவது ஹிந்தியில் எழுதி வச்சிருக்கேன்ட்டு நைனா நாகேந்திரன் சொல்றாரு. சோ தட் நார்த் இந்தியன்ஸ் தான் நிறைய குடிக்கிறாங்கிற மாதிரி சொல்றாங்க அவங்க. இங்கு இதர் தாரு மில்தாகன்னு எழுதி வச்சிருக்காங்களாம். என்னங்க இது? ஆக மொத்தம் இதை வைத்து பார்த்தால் திமுக பயந்து இருக்கு. அதனால இந்த எவனை பார்த்தாலும் மஞ்சள் காமால மாதிரி மஞ்சள் கண்ணாடி இருக்குது அவர்களுக்கு. இல்ல, நான் இந்த என்டிஏக்குள்ள வர்றது அப்படின்றத நான் எந்த புள்ளியோட இணைச்சு பாக்குறேன்னா, இங்க வந்து விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வர வேண்டும், திமுகவுக்கு எதிரான சக்திகள் கூட்டணிக்கு வர வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில தாவேகாவும் எங்களோடு சேர வேண்டும்னு பாஜக தலைவர்களும் இங்க ஒரு பக்கம் பேசின விஷயங்களும் இருக்கு இல்லையா?
அப்ப அதையும் இதையும் தானே பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கு. நான் அதனாலதான் கேட்கிறேன், என்டிஏக்குள்ள விஜய் இழுக்கிற பாக்குறீங்களான்னு. அது ஐ டோன்ட் திங்க் ஸோ. அது ஐ டோன்ட் திங்க் ஸோ. அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஆக மொத்தம் திமுக வந்து பராசக்தி ரிலீஸ் பண்ணதுனால பிஜேபி திமுகவோட ஹேண்டில் பண்ணாங்களா அப்போ? எங்களோட வான்னு சொல்லிட்டு எதுக்கு இங்க பராசக்தி முன்னாடி கொடுக்கணும்? அதுலயே கூட அறிஞர் அண்ணா சொன்ன நிறைய காட்சிகள்லாம் கட் பண்ணிட்டாங்க, வசனங்கள் கட் பண்ணிட்டாங்க, வார்த்தைகள் நிறைய மியூட் பண்ணிருக்காங்க. இது பாஜகவோட அடக்குமுறை அப்படின்னு தானே அவங்க பாக்குறாங்க. அப்ப அடக்க முடியாது. டிஎம்கேக்கு ஹெல்ப் பண்ணிச்சு இல்ல சிபிஎஸ்இ. ஒரு சைட்ல வெண்ண ஒரு சைட்ல சுண்ணாம்பாங்க. அதை இது என்ன எது இருந்தாலும் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் பிலிம் சர்டிபிகேட் இருக்கக்கூடிய தலைவர் பிரசன் ஜோஷி அவர்கள் சொல்லுவது என்ன என்று கேட்டால், ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ், கதை எழுதுபவர்கள், வச்சனம் எழுதுபவர்கள் தங்களுடைய ஐடியாலஜியை புகுத்த பார்க்கிறார்கள். ஆன்டி இந்தியா, ஆன்டி ஹிந்தி என்று ஓப்பனா சொல்றாரு அவர். ஸோ அதனால யூ கான்ட் பிளேம் ஒன் சைடுங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குது அப்படின்னு. பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றிங்க சார்.